போதி விகார். புத்திசம் அல்லது பௌத்தம் என்பது சமத்துவம், அன்பு, கருணை, ஒழுக்கம், நேர்மை என நற்பண்புகளை வலியுறுத்தும் அறிவியல் பூர்வமான மதம். நமது இந்திய நாடு புத்தரின் நாடாகவே வெளிநாடுகளில் பார்க்கப்படுகிறது. இந்தியா இஸ் a land of Buddha. மகான் புத்தர் பிறந்து வாழ்ந்து மெய்ஞானம் எய்திய இடம் இந்தியாவில் தான் உள்ளது. 2200 ஆண்டுகளுக்கு முன்பு மௌரிய பேரரசு மற்றும் மாமன்னர் அசோகர் காலத்தில் இந்தியா முழுவதும் ஓர் புத்த நாடாக இருந்ததை நாம் வரைபடத்தில் பார்த்துள்ளோம். அதன் பிறகு ஏன் இங்கு பௌத்தம் அழிந்து போனது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயரிய தத்துவத்தை கொண்ட மதம் எப்படி ஏன் காணாமல் போனது என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பல இன்னும் பௌத்த நாடுகளாகவே உள்ளது. ஆனால் அதன் பிறப்பிடமான நம் இந்தியாவில் 1% மக்களே பௌத்தர்களாக உள்ளனர். பல வருட ஆய்வுக்கு பிறகு உலக மாமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூர் நகரத்தில் 5 லட்சம் மக்களுடன் பௌத்தம் தழுவினார். இது மிகப்பெரிய எழுச்சியாக பார்க்கப்பட்டது. பௌத்தம் மீண்டும் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. டாக்டர் அம்பேத்கர் மறைவிற்கு பிறகு நாக்பூர் நகரில் பௌத்த ஏற்பு நிகழ்வு நடந்த தீக்ஷா பூமி ஒரு பௌத்த தலமாக மாறிவிட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டுமே பௌத்தர்களின் எண்ணிக்கை ஓரளவு அதிகமாக உள்ளது. இந்தியாவிலேயே கல்வி, சமத்துவம், முற்போக்கு சிந்தனை கொண்ட மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. இந்த நிலையில் இந்தியாவில், அதுவும் நம் தமிழகத்தில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு பௌத்தம் மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருகிறது. இது மக்கள் மறுமலர்ச்சி தடம் MMT என்ற அமைப்பில் உள்ள மருத்துவர்கள், படித்தவர்கள் மற்றும் சமூக சிந்தனையாளர்களால் அரங்கேறியுள்ளது. தற்போது பல்வேறு ஊர்களில் புத்த விகார்கள் உருவாகி வருகிறது. பௌத்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. திருச்சி என்பது தமிழ்நாட்டின் மைய பகுதிகளில் அமைந்துள்ள மாநகரம். இந்த திருச்சி மாநகரில் நாக்பூரில் உள்ள தீக்ஷா பூமி வடிவில் சாஞ்சி ஸ்தூபியை முன்னே தாங்கி போதி விகார் என்னும் புத்த விகார் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத வகையில் அமைதியான இடத்தில் சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட போதி கேம்பஸ் உள்ளது. போதி ட்ரஸ்ட் திருச்சி என்ற அமைப்பின் மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த போதி கேம்பஸ் திருச்சி பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம் போன்ற முக்கிய இடங்களில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி புறவழி சாலையில் அமைந்துள்ளது. இங்கு அனைத்து பௌர்ணமி நாட்களிலும் தம்ம உரை, தியானம் நிகழ்த்தப்படுகிறது. ஞாயிறுகளில் தம்ம கூடுகை, தியானம், கலந்துரையாடல் நடத்தப்படுகிறது. புத்த தம்ம பயிற்சி முகாம்கள், தீக்ஷா வழங்குதல், மருத்துவ முகாம்கள் போன்றவை நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் பௌத்த மதத்திற்கு முன்மாதிரி விகாராக இது அமைக்கப்பட்டுள்ளது. பஞ்சசீலத்தை கடைபிடிப்பவர்களே போதி கேம்பஸ் உள்ளே வந்து செல்கிறார்கள். மொத்தத்தில் பௌத்தத்தில் தென்னிந்தியாவின் தீக்ஷா பூமியாக இந்த போதி விகார் விளங்குகிறது. தம்மம் அறிய, தியானம் செய்ய, அன்பு செலுத்த, நற்குணங்களை கற்று மனம் அமைதி பெற போதி விகார் வாருங்கள். May you all be happy. சாது சாது சாது. நமோ புத்தாய. ஜெய் பீம்.